ஆ ஐயோ ஹார்ட் பெயினா சார்? வேர்த்து கொட்டுதா? கண்டிப்பா வந்துருங்க, ஓகேவா? இப்பதான் வேர்த்து கொட்டுது. ஒரு 20 லட்சம் 30 லட்சத்தை கொண்டுட்டு வந்துருங்க. ஆமா. ஐயோ அதெல்லாம் சாதாரணமா விடக்கூடாது சார், கண்டிப்பா மேடம், சேர்த்தே நான் என்ன ஆகணும். பிரச்சனையே சொல்லல, நீங்க பாட்டுல இருக்கு. ஆஞ்சியோ பண்ணி ஆகணும் சார், வந்துருங்க. நான் என்ன ஒரு நிமிஷம் பிரச்சனை? சார். என்ன பிரச்சனையா? காய்ச்சல். காய்ச்சல் தானே, அந்த மாத்திரை தான் கொடுத்துருக்கேன் போ. எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஹார்ட் பெயின் வந்தா ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பாங்க, அதுக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. நீ எவ்வளவு கொடுப்ப? 300 ரூபாய் கொடுப்பியா? என்னத்துக்கு? அதுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வரக்கூடாதா? என்ன அது கூத்தா இருக்குது? ஆம்புலன்ஸ் அனுப்பி விடுறேன் சார், உடனே வந்துருங்க. மேடம் எனக்கு சார் கால் வலி டாக்டரை பார்க்கணும். டாக்டர் பார்க்கணுமா? சரி, அங்க போய் இது டோக்கன் வாங்கிட்டு வந்து ரோட். சார் வாங்கிட்டேன் சார். அங்க போய் அப்ளிகேஷன் போட்டு கார்டு வாங்கிட்டு வந்து. அங்கயா? ஆமா, சார் கார்டு கார்டு வாங்கிச்சா? சரி, இப்போ இந்த கார்டை காமிச்சு இந்த கார்டு வாங்கினதுக்கு காசும், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்புறம் டாக்டர் ஃபீஸ், அப்புறம் வந்து நடந்து போறேல அந்த ஃபீஸ், எல்லா ஃபீஸ் கட்டிட்டு அதெல்லாம் கட்டணும். கட்டிட்டு அப்போ இந்த எனக்குள்ள போ. கட்டிட்டேன் சார். கட்டி வந்தியா? உன் டோக்கன் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இன்னொரு டோக்கன் எடுத்து வா போய். இப்போ எக்ஸ்பைரி ஆயிடுச்சா? பின்ன இவ்வளவு நேரம் நடந்து எக்ஸ்பைரி ஆகாம என்ன ஆகும்? இப்போ இன்னொரு டோக்கன் எடுத்து வாமா போமா. இது கூத்தா இருக்கு. இந்தாங்க. சரி உட்காருங்க. 2 hours later. போமா, நீ கூப்பிடுறாங்கம்மா, போமா. எவ்வளவு நேரம் ஒரு இது வாங்குறதுக்குள்ள மனுஷனுக்கு உயிர் போகுது. நான் சார் மாத்திரை எங்க வாங்குறது? அங்க போய் பில்லு கட்டிட்டு வா போ. பில்லு கட்டிட்டு வரணும்? ஆமா. மாத்திரை கொடுக்க மாட்டாங்களா? பில்ல முதல்ல கட்டிட்டு வா போ. கட்டிட்டு என்னங்க? கொடு. மாத்திரை கொடுங்க. இங்க மாத்திரை கொடுக்க மாட்டாங்க, அங்க போய் இந்த சைனை காமிச்சு ஒரு இன்னொரு கார்டு தருவாங்க, அந்த கார்டு வாங்கிட்டு வா போ. ஐயோ மீண்டும் மீண்டுமா? சார் என்ன சார் நடக்குதுங்க? கால் படுத்து தூங்கி இருந்தா கூட சரியா இருக்கும் போல அங்கேயும் இங்கேயும் நடந்தே கால் ரொம்ப வலிக்குது, நடக்க முடியல. ஹாஸ்பிடல் ப்ரொசீஜர் இது, வேற என்ன பண்ற சொல்ற? போ. என்னங்க? இந்த கார்டா? சரி சரி சரி, இங்க போய் மருந்து வாங்கிட்டு வந்து காமிச்சு போ. மருந்து வாங்கி உங்கள்ட்ட எது கட்டணும்? காமிக்கணுமா? போமா. சாமி சார் மாத்திரை வாங்கியா? சரி, ஒரு 300 ரூபாய் எடு. எதுக்கு 300 ரூபாய்? ஆமா, கம்பவுண்டர் ஃபீஸ். கம்பவுண்டர் ஃபீஸா? ஆமா. இந்தா போய்ட்டோம். இந்த ஆஸ்பத்திரிக்கே நான் வரக்கூடாதா சாமி? ஏமா அது டாக்டர் பார்க்க போறீங்க, இப்படி போ. தெரிய மாட்டேங்குது, அவன்கிட்ட நடக்க வச்சதானே எங்கிட்ட எதுவுமே தெரிய மாட்டேங்குது, தலசுத்தி போய் கிடக்கேன். சரி போ, முதல்ல கத்தாதமா, போமா, இப்படி போமா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போன கடவுளே. ஏமா இது மருந்து வாங்குறடா, வாங்கிட்டு போமா. மேடம் டாக்டர் பார்க்கணும் மேடம். டோக்கன் வாங்கணும் சார். அது 3039. இப்போ என்ன டோக்கன் பிக் இருக்கு? 3ஆம் நம்பர் போயிருக்கு, வெயிட் பண்ணுங்க. மேடம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 100 ரூபாய் கூட தரணும், சீக்கிரம் பார்க்கணும் மேடம். அவங்க 500 ரூபாய் கொடுத்தாங்க, வேணான்ட்டேன், போங்க. மேடம் என்ன சார் கொஞ்சம் லேட் ஆகுது, பாத்து. இப்பதான் 7ஆம் நம்பர் போயிருக்கு சார், போங்க. என்னம்மா டாக்டர் பாக்குறாரா இல்லையா? உள்ள இருக்காரா இல்லையா? மதியானம் லஞ்சுக்கு போயிருக்காரு, தூங்கி எந்திரிச்சு வருவார், போங்க. தூங்கி எந்திரிச்சு வருவாரா? 6 months later. மேடம் இந்த டோக்கன் 1 மாசம் முன்னாடி வாங்கினேன். இப்பதான் 1500ஆவது நம்பர் போயிருக்குதுங்க, போங்க. இந்த அம்மா பிரெக்னெண்டா இருந்துச்சு நான் டோக்கன் வாங்குறப்ப. இப்ப குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கே 3 வயசு ஆகி போச்சு. எல்லாம் டாக்டரோட மகிமை தான், போங்க. நல்லபடியா பிரசவம் ஆயிருக்குது. 75 years later. இந்தாம்மா இந்த டோக்கன் எப்ப வாங்கினதுன்னே தெரியலம்மா. 3030. உங்களை பார்த்ததே இல்லையா? ஏமா தாடி வளர்ந்துச்சு, அதனால உனக்கு தெரியல. இப்ப ஏன் டோக்கன் தானே இது. இப்ப 4000 போயிருச்சுங்க, எங்க போயிருந்தீங்க இத்தனை நாளா? 4000 போயிடுச்சா? ஆமா, இதெல்லாம் தாண்டிடுச்சே, போய் புதுசா வாங்கிட்டு வாங்க. நான் இந்த ரூம்குள்ள போகாட்டி பரவாயில்ல, உன்னை கொண்டு நான் ஜெயிலுக்கு போறேன். இங்க இல்ல, புது டோக்கன் வாங்கிட்டு வாங்க, போங்க. ஹலோ டார்லிங், இன்னைக்கு பார்க்குக்கு போடலாமா? ஆமா டார்லிங், ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க. வர சொல்லிட்டு சொல்லுங்கண்ணா. சரி சரி. இல்லையே, இன்னைக்கு என்னைய வர சொல்லிட்டு என்னம்மா ஃபிளேம்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்க? ஐயோ அது இல்ல. இப்ப என்ன பண்ண போற? நான் வேணா போயாரு பிரஷர் செக் பண்ணலாம். பிரஷர்லாம் இல்லம்மா எனக்கு. அப்படிங்களா? நாங்க உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க கோல்டுக்குன்னு வந்தவங்களோட பில்லு. பிபி வந்துருச்சு, அப்படிதான் மயக்கம் வருது பாருங்க, கொடுங்க.
பிபி இருக்கு. பிபியா? ஆமா. ஐயோ, ஹைட் வெயிட் செக் பண்ணிட்டு வாங்க போங்க. வெயிட். சொல்லுடா. அதான் ஒரு ஆளு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப எப்படி கொடுக்கறது? மேடம் இரு. மேடம் ஏய் ஐயா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன் மேடம். வெயிட் 69, ஹைட் 172. இல்ல அப்படி இருக்க வாய்ப்பில்லை, இன்னொரு வாட்டி நல்லா செக் பண்ணிட்டு வாங்க. நீ குடி இப்போ குடு. மேடம் நான் என்ன கொடுக்கவா? ஆ? ஹைட் வெயிட் சொன்னேன் மேடம். ஹைட் இது வெயிட் இரு கூப்பிடுறேன். என்ன சார் வேணும் உங்களுக்கு? ஹைட் அதேதான் மேடம். சரி சுகர் டெஸ்ட் பண்ணுங்க சார். சுகர்ல இல்ல மேடம். எனக்கு என்ன மேடம்? கண்ண முடி வாங்கி தரங்க. கண்ண முடி வாயை திறக்கவா? எடுக்கு. என்னம்மா சக்கரை எலி வாயில போடுற? காலை காட்டுங்க. கார்டு இருக்குமா குத்துற? கை நீங்க இந்த விரல்ல குத்தணும். மாறிடுச்சுங்க. சரி. சுகர் இருக்கு. சக்கரை எலி வாயில போட்டா அதிகமா தான் காமிக்கும். அதெல்லாம் இல்ல, அதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு தெரியாதுங்க, கம்முன்றீங்க. சும்மா வந்து எங்க உசுர வாங்காதீங்க. மோஷன் டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். மோஷன் டெஸ்ட் அது இருக்கு பண்ணணுங்க. உங்க ஹார்ட்ல 2 ஓட்டை இருக்கு. ஐயோ வயிறுல கலக்குது. என்ன மேடம் சொல்றீங்க? அதான் போங்க, மோஷன் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருங்க. வயிற்று கலக்கத்துல போங்க. கடுப்பாகாத பேபி, அவன் அங்கிள் தான். சரி ஓகே, ஈவினிங் வந்துடுறேன். நாங்க மேடம். என்ன என்ன இங்க வந்து என் கையில கொடுத்துட்டு இருக்கிற? மோஷன் போய் அங்க டெஸ்ட் கொடுத்துட்டு போ. கன்றாத். நெக்ஸ்ட் பேபி. ஓகே நெக்ஸ்ட் பேஷண்ட் கம் ஆன். டாக்டர் ரிப்போர்ட்லாம் வந்துச்சுடா. வைமா வரேன். டாக்டர் காலையில அட இருமா. இல்ல டாக்டர் அட இரு வரேன். இப்ப என்ன அவசரம் உனக்கு? குடு. இது மட்டும் சொல்லிக்கிறேன் டாக்டர். காலையில 9 மணிக்கு வந்து ராத்திரி 9 மணி ஆச்சு. சரி இப்ப அதனால என்ன? உடம்புக்கு தானே பார்க்க வந்த. ஓகே நார்மல். ஓகே யூரின் டெஸ்ட். ஊடல ஏதோ ஒரு டெஸ்ட் காணா. வெயிட் டெஸ்ட் லேட்டா தான் ரிப்போர்ட் வரும். நாங்க அப்படியா? சரி விடுங்க, அது தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே சரிம்மா இந்தாம்மா. எல்லாம் நார்மலா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? நான் எழுதி தர மாத்திரையை மட்டும் சாப்பிடுங்க. ஓகே டாக்டர், இதுல எதுவும் பிரச்சனை இல்லையா? அட இருமா இந்தாம்மா. இந்த மாத்திரையை மட்டும் ஒரு 5 நாளைக்கு சாப்பிடுங்க. சரியா? சரியாகலைன்னா திருப்பி வாங்க பார்த்துப்போம். சரியா? ஆமா இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று நைட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது எடுத்து சாப்பிட்டீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க? அதுதான் பிரச்சனையே. சரியா? போங்க. பாரியா டென்ஷன் ஆயிடுவேன் நானே. எனக்கு நல்லாவே தெரியும் என்ன கோல்டு வந்தா பாராசிட்டமால் செட்ரிசன் எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு. அதுக்கு எதுக்கு இத்தனை டெஸ்ட் எடுக்க சொன்னேன்? காலையில வந்த இப்ப வரைக்கும் வந்து இழுத்துட்டு போங்க. என்னயா? வாங்கம்மா யோ வாங்கம்மா வாங்க வந்து இழுத்துட்டு போங்கம்மா. அடுத்து பிரச்சனை இல்லாத பேஷண்ட் அனுப்புங்கப்பா. ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஓ ஸ்கேன் எடுத்துருங்கப்பா. ஸ்கேன் இருக்கு. தும்முறீங்கல்ல, பிளட் டெஸ்ட் ஒன்னு பாத்துறலாம். இதுக்கு எதுக்கு பிளட் டெஸ்ட்? டாக்டர் நான் சும்மா தும்முனேன். கன்ஃபார்ம் யூரின் டெஸ்ட் எடுத்துருங்க போங்க. யூரின் டெஸ்ட்? ஐயோ 3 தடவை தும்மிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. ஐயா அவ்வளவுதான், 4 வாட்டி வந்துருச்சு. கன்ஃபார்ம் கொரோனா தான். எல்லா டெஸ்டும் பண்ணிருங்க போங்க. நர்ஸ் இவரை கூட்டி போங்க. நீ எல்லாம் ஒரு டாக்டர், இனிமேல் ஒன்ட்டலாம் வர மாட்டேன். பேனா எடுத்து கொடுத்து போப்பா. உட்காருங்க. என்ன பிரச்சனை? தொண்டை வலி மேடம். பல்லெல்லாம் சூட்டையா இருக்கு. பல் டாக்டரா இல்ல, லைட்டா பண்ணுங்க மேடம். அத பல்லு 2 புடுங்க வேண்டியது இருக்கு. சரி என்ன பிரச்சனை சொல்லுங்க. அதான் மேடம் தொண்டை வலி. ஓகே. தொண்டை வலிக்கு அந்த மருந்தா இந்த மருந்தா? என்ன மருந்து? ஏன்ட்ட கேக்குறீங்க? நீங்க தானே டாக்டர். அட எத்தனை மருந்து படிச்சிருக்கோம்? ரீகால் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. பண்ணு. நமக்கு தெரிஞ்சது பாராசிட்டமால், அதை எழுதி விட்டுட்டு அப்புறம் மிச்சத்தை கிறுக்கி விடுவோம், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பாருங்க. என்னப்பா? ஒண்ணு மேடம். நாங்க இதை தூக்கி போட்டு போயிருங்க போறப்ப. இதுல நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு புரியலையாமா? கேட்டு வர சொன்னாங்க மேடம். நான் என்ன எழுதிருக்கேன்னு புரியலையா? யாரு இது அப்படி சொன்னது? பார்மசிஸ்ட்.
என்னமா இது? அப்ப என்னத்துக்கு பார்மசி படிக்கிறாங்களோ எனக்கு தெரியல. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு மாத்திரை என்னென்ன மாத்திரை ஆக்கி எது கொடுக்கணும் தானே படிச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்களா அவங்க? டாக்டரே தான் எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணுமா? இப்படி வரி வரியா போட்டு விட்டோம்னா அவங்க புரிஞ்சு கரெக்டா எடுத்து கொடுக்கணும் மாத்திரை. எவன் அவன் கூப்பிட்டு நம்ம தான் என்ன ஆள் எடுக்கிறாங்க? நல்லா படிச்சவங்க எல்லாம் எடுக்காம எல்லாம் ஃப்ராடுக்காரங்களா எடுக்கிறாங்க. போ, வேற யாராவது இருப்பாங்க. நான் சொன்னேன்னு சொல்லு போ. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, என்னென்ன மாத்திரை கொடுக்கணும் அவங்க பார்த்து கொடுப்பாங்க. நீங்க டாக்டர், அவங்க டாக்டரா? நான் டாக்டர் லைட் அடிச்சு பார்த்தேன்ல, எங்க ஸ்டெத்தஸ்கோப் வச்சிருக்கேன். சரி சரி சரி. ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளவுதான் என் வேலை. அது பார்மசிஸ்ட் வேலை. போங்க போங்க. நெக்ஸ்ட் வாங்க. என்ன பண்ணுது டாக்டர்? ஒரு வாரமா இருமலா இருக்குது டாக்டர். ஓகே ஓகே, வாய் தரங்க, கத்துங்க. திரும்புங்க. மூச்சில் தொட வேணாமா டாக்டர்? அதெல்லாம் எங்களுக்கு கேக்கும்பா. சரி சரி. இது சொல்ல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. உங்க ஹார்ட்ல 2 ஹோல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணாட்டி நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாதீங்க. உடனே இப்ப வந்து சொந்தக்காரங்களுக்கு கால் பண்ணி அமௌண்ட் வந்து கட்ட சொல்லிடுங்க. 50 லட்சம். இங்க படுத்தீங்கன்னா ஹார்ட் இப்படி எடுத்து அதை மாத்தி நல்ல ஹார்ட்டை உள்ள வச்சிருவோம். ஃப்ரிட்ஜ்ல ரெடியா இருக்கு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். ஓகேவா? வந்து படுத்துக்கோங்கம்மா, வாங்க. இல்ல எனக்கு டவுட் டாக்டர். எனக்கு சளின்னு தானே வந்தேன், நீங்க எதுக்கு ஹார்ட் மாத்தணும்ன்றீங்க? அதுதான் எப்பயுமே இதுக்குதான் நாங்க வந்து சொல்றது, அப்பப்போ ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் சிம்டம்ஸ் உங்களுக்கு. வாங்க. ஒண்ணும் இல்ல, வலிக்காம நாங்க டாக்டர் வேணாம் டாக்டர், வலிக்காம நாங்க பண்ணிடுவோம் சார். ஓகேவா? அனஸ்தீசியா கொடுத்துருவோம். வாங்க வாங்க கேளுங்க டாக்டர். வாங்க, எந்திரிங்க எந்திரிங்க. எந்திரிங்க. வேணாம் டாக்டர், எந்திரிங்க. டாக்டர் இன்னும் காசு கட்டல டாக்டர். கட்ட சொல்லுங்க, இப்ப உடனே கூப்பிட்டு கட்ட சொல்லுங்க. கட்டினதுக்கு அப்புறம் தான் கத்திய வைப்போம். படுங்க. அனஸ்தீசியாவை எடுத்துட்டு வரேன். டாக்டர் பிக்கிலியா அனஸ்தீசியா போடுவாங்க? அப்புறம் எங்க போடுவாங்க? சாரி, கையில போடுவாங்க. ஓகே, ஒரு நிமிஷம். போன் பண்ணி சொல்லிட்டீங்களா ரிலேட்டிவ்க்கு? ஓகே நர்ஸ், கேட்டுக்கங்க. 50 lakhs டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா? ஓகே ஓகேம்மா. மயக்கம் போட்டாரு. ஓகே நர்ஸ், வாங்க. இது என்ன பண்ண போறோம்னா, இப்படி ஓபன் பண்ண போறோம். ஹார்ட் எடுத்து இப்படி வெளியே வைக்க போறோம். திருப்பி உள்ள வச்சு தைக்க போறோம். அவ்வளவுதான். ஆமா, இப்பெல்லாம் பண்ணிதான் ஆகணும். என்ன பண்றது? அப்புறம் படிச்சாச்சு, பேஷன்ஸ் வேணும்னா என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இப்படிதான் பண்ணி ஆகணும். எத்தனை பேர் இந்த மாதிரி நோயாளியா உண்மையா வருவாங்க? இந்த மாதிரி மக்களை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதுவும் பார்க்க நல்லா இந்த மாதிரி டிப் டாப்பா வந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஐயோ, அனஸ்தீசியா வேலை பார்க்கலையா? என்ன டாக்டர் பேசுனீங்க? இப்படி எல்லாம் நிறைய ஆஸ்பத்திரியில நடக்குது. ஆனா எங்க இதுல அப்படி கிடையாது. சரி டாக்டர், நான் அப்புறமா வரேன். இல்ல நான் காசு கட்டல, போயிட்டு வரேன். கட்டிட்டாங்கங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. பரவாயில்லைங்க. ஐயோ வாங்க நர்ஸ், எல்லாரும் வந்து கதவை சாத்துங்க. ஹலோ, வாங்க வாங்க வாங்க. சொல்லிருப்பாங்களே. ஆமா, என்ன சொன்னாங்க? ஊசி போட்டா ஊசி போடாத மாதிரியே வலிக்குமாம்ல. சாரி சாரி சாரி, ஊசி போட்டா ஊசி வலிக்காத மாதிரி போடுவீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஸ்மார்ட் பாய். ஓகே ஓகே. என்ன ஏஜ் ஆகுது? யாருக்கு தெரியாது. ஓகே, கீழே கடஞ்சா தூக்கிட்டேன். இட்ஸ் ஓகே. கியூட் பாய். பூ பூ. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஓகே. ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா டெல்லிங் லாட். இங்க பாரு. ஓகே, போயிட்டு வாங்க, தூக்கிட்டு போயிட்டு வாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸ்ட்ராங் பாய். பை.